வெல்கம் டு அப்பா குமார் ட்ரீம்ஸ் யூடியூப் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஷார்ட்ஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்பவுமே ஃப்ரைடே ஒரு பிரசாதம் செஞ்சு பூஜை பண்ணுவேன். இன்னைக்கு வந்து கிரீன் ஃபுட் கலர் யூஸ் பண்ணி ஒரு பிளைன் கேசரி. யானி வந்து ஹாய் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யானிக்கு எப்பயுமே நான் இது செஞ்சாலும் பிடிக்காது. அவங்க வந்து கடையில் வாங்குற ஸ்நாக்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், பால் காய்ச்சி வச்சுக்கலான்னு பால் டப்பா எடுத்து ஓப்பன் பண்றேன். இந்த சிவகார்த்திகேயன் படத்துல வர மாதிரி மதுரக்காரனுக்கு வந்து சோதனைங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த பால் டப்பாவை என்னால் ஓப்பன் பண்ணவே முடியல. ஒரு 2 நிமிஷமா போராடி பார்த்துட்டு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட எடுத்து போய் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு பால் காய்ச்சிட்டு சைட் பை சைடா நான் கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு கூட ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஓரியன்டா இப்போ வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கீங்க அப்படின்னா, ஆனா அதுல உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, நிறைய ஐடியாஸ் இருக்கு, அது பண்ணக்கூடிய டேலண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. ஆனா ஒண்ணு அது பண்ண விடாம தடுக்குது என்ன அப்படின்னா, நம்மளோட பிசினஸ் பிளானுக்கு நம்ம ஹஸ்பண்டோ இல்ல ஹஸ்பண்ட் சைட் ஃபேமிலியோ இல்ல நம்ம பேரண்டோ கூட நமக்கு சப்போர்ட் பண்ணாம இருப்பாங்க. ஆனா நமக்கு எல்லாமே தெரியுங்க. நம்ம தான் அதுக்கு எல்லாமே A to Z வரைக்கும் நம்ம தான் பண்ண போறோம். பர்மிஷன் அவங்க கொடுக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் பிளான் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள அடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி மேல போயிட்டே இருக்காங்க. நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கும். அவங்களோட நம்ம கிட்ட பெரிய பெஸ்ட் பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம இவங்களோட பெர்மிஷனுக்கு வெயிட் பண்ற கேப்ல நம்மள ஓவர்டேக் பண்ணி இந்த காம்படிஷன் வேர்ல்ட்ல அடுத்தவங்க முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. ஸோ கிடைக்கிற சான்ஸ் உங்க மேல நம்பிக்கை வைங்க, உங்க ஸ்கில் மேல நம்பிக்கை வைங்க, உங்களோட பிசினஸ் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சுங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு இந்த பாட்டுக்கு போயிட்டே இருங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியா நீங்க போயிட்டே இருங்க. யாரோட சப்போர்ட்டுமே தேவை கிடையாது. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சு, பூஜை பண்ணிட்டோம். யாரும் இன்னைக்கு பூஜைக்கு தேவையான ஒரு 50% எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா. பூஜை சாமான் கழுவி பொட்டெல்லாம் வச்சு அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தா. யானியும் மாதேஷோட அப்பாவும் சாப்பிட்டாங்க. மாதேஷ் வந்து ஆயா வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்களுக்கு நான் கேசரி எடுத்து இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பிட்டு அம்மா வீட்டுக்கு. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.